ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபஸ்ட்டு மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் தான் நியூ சிலபஸ் படி ரெடி பண்ணது. ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக அடிஷனலாக எந்தெந்த கேள்விகள் படிச்சிருந்தா நீங்கள் 10% அந்த 50 மார்க் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்கன்றத பார்த்தலாமா. சாதா சர்க்குனரின் உரையை ஏற்படுத்திய ஆர்ப்படுத்தினால் கிறிஸ்தவமும் தமிழும் மின்னேர் தனியாளி வெங்கதரொன்று ஏனையது அடி எதுகை சீர்மோனை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரை அஞ்சரை தும்பி நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது மலைத்துளிகள் தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பொருட்குறிப்பு யார் எது முறையே உயர்திணை அக்ரிணை பிழையான தொடர் காளையை பூட்டி வயலை உழுதனர் 7க்கு 7மே புக் பேக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா. அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை வந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய செய்யுள் 2 மார்க். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க் செய்யுள் பகுதியில். உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ சாராசானி கட்டிடப்படை குறித்து எழுதுக. இந்த இந்தோ சாராசானி கட்டிடக்கலை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய எழுதுறீங்க. ஆக்சுவலாக இந்தோ சாராசானி கட்டிடக்கலைக்கு அந்த 3 மட்டுமே எழுதுனா போதும். சரிங்களா. 2 பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய கலைப்பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இந்தோ சாராசானி கட்டிடக்கலை. எடுத்துக்காட்டு சேப்பாக்கம் அரண்மனை. சேப்பாக்கம் அரண்மனை தான் முதல்ல இந்தோ சாராசானி கட்டிட முறையில் கட்டப்பட்டது. அடுத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூற்குறிப்பு குறித்து எழுதுக. விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே துணர்ந்து கீழ்த்திசை சுவடி நூலகம். என்ன சார் 6 கேள்வி தான் இருக்குது, 6மே கொடுத்துட்டாங்களா? வேறு வழி இல்லை. ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு 50 மார்க்குக்கு 2 யூனிட்டில் அவங்களால கொஸ்டினே எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ படிக்கிறதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவையேனும் 4 வினாக்களுக்கு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 11th சிலபஸ் அதை வந்து 12th கேட்டிருக்காங்க. அடுத்தது மயங்கொலி சொற்களை கலை பொருள் வேறுபாடு வரைந்து ஒரே தொடரில் எழுதுக. அடுத்து 18 பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 17 எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த டோர்வேஸ் ஆஃப் விஸ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் அமைந்த அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்க மாட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக புக் பேக்கில் நமக்கு பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்பாங்க. அதையே பார்த்தீங்க அப்படின்னம்னா அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா. அவருக்கு நல்லது தீயது நன்றாக தெரியும் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், மாற்றிருக்கணும். அடுத்து இலக்கண குறிப்பு பொய்யா ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் வெங்கதிர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2னுக்கும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. வெங்கதிர் அப்படிங்கிறது பண்பு தொகை அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். தனியாளி தனி கூட்டலாளி இனநிறை இனம் கூட்டல் நிறை மொவ்வீர் ஒற்றெழுந்து உயிரீர் ஒப்பவும். 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய கேள்விகள் படிச்சுக்கோங்க. இதில் சென்னை அறிவின் நகரம் மட்டும் படிக்காதீங்க. ஏன்னா ஒரு வினாக்களுக்கு தான் விடை தெளிக்க சொல்லுவாங்க. அறிவின் நகரம் அதுபோக பண்பாட்டின் அடையாளம்னு இதே செகண்ட் யூனிட்லேயே 2 கேள்வி சென்னை பாடத்திலிருந்தே இருக்குது. அந்த 2யுமே படிங்க. 2ல் ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இந்த 3 கேள்வி படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 2 4 மார்க் எழுதிடலாம். அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் மயிலை சீனி வெங்கடசாமியின் சொல்லாய்வு கட்டுரை அந்த ஒரு கேள்வி 4 படிச்சிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் கொஸ்டின் பேட்டர்ன் படி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செயலில் இருக்கக்கூடிய 4 மார்க்கும் இதில் கேட்டிருக்கிறாங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டுமே போதுமானது. பாரதியின் கடிதம் நெடுநல் வாடை காட்டும் நக்கீர மழைக்கால வர்ணனை இருக்கு இல்லைங்களா. இதுக்கு பதில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இன்னொரு கேள்வி படிச்சுக்கோங்க. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று அது படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய மயிலை சீனி வெங்கடசாமி அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் நெடுவினா இயல் 1ல் இருக்கக்கூடிய முதல் நெடுவினாவும் செகண்ட் நெடுவினா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று இந்த 2 கேள்வி மட்டுமே படிச்சிருந்தாலே நெடுவினா உங்களால் அட்டன் பண்ண முடியும். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 தான் இருக்குது. உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலை வழங்கி செகண்ட் யூனிட்டில் நமக்கு மாமையல் மரப்ப மந்திகூரை 2 பாடல் 2யுமே படிங்க. 2ல் 1 புரியுங்களா. குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்பயும் போல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வந்துடும். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.